கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த அற்புதமான தொடர் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் அதிகமாக கவனித்து கொண்டு வருகிறோம். அவர் நமக்குள்ளே இருந்து நமக்கு துணை நிற்கிறார். எந்த காரியத்திலும் தான், எந்த சூழ்நிலையிலாகவும் நம்ம கூடவே இருக்கிற அந்த கர்த்தர் நம்ம எப்படி வழிநடத்துகிறார் என்று அந்த தேவனுடைய வார்த்தையிலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்து நாம் பேசும் பொழுது கர்த்தர் அவர் எப்படி வழிநடத்தினார், அவருடைய வார்த்தை எப்படி ஜீவன் உள்ளதாக இருக்கிறது என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த தொடரை நீங்கள் ஒரு நாளும் விட்டுறாங்க. இந்த தொடரும் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிற தொடரை தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் வழிநடத்தலை நீங்கள் அறிந்தாலே போதும், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையிலிருந்து நீக்கி உங்களை மிக சிறப்பாக, நீங்கள் எந்த சூழ்நிலை போனாலும் எங்கு நின்றாலும் உங்களுக்கு ஆசீர்வாத மழை பொழிந்து கொண்டே இருக்கும். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதப்பா, நான் தான் உன் தேவன். மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்க, தாய் தகப்பன் ஒரு பிள்ளைக்கு நான் இருக்கேன்டா, உனக்கு என்ன வேணும்னு சொன்னோன்னு அந்த பிள்ளைக்கு உற்சாகம் தாங்க முடியாது. எங்கள் அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி தர போகிறாங்க, அதை வாங்கி தராங்க, கிட்டாரு இப்படி ஏகப்பட்ட பொருள், கற்றுக்கொள்வதற்கான பொருள்கள் நிறைய வாங்கி கொடுத்த உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் இருக்கேன், உனக்கு என்ன வேணும், உனக்கு படிக்கிறதுக்கு ஏதாட்டும் ஆர்வம் இருக்கா, ஏதாட்டும் செய்யணுமா, நான் இருக்கேன், உனக்கு வாங்கி தரேன்னு சொன்ன உடனே அவனுடைய உள்ள மகிழ்ச்சியாக இருக்குது. தகப்பனுக்கு முடியல, எனக்கு இது வாங்கி தரலாம் முடியலன்னொடனே என்ன செய்ய, நம்ம அப்பாட்டே இல்லை, என்ன பண்ண என்ன அப்படின்னு அந்த மனம் சோர்ந்து அடைகிறது. தகப்பன்ட்டே இல்லைன்னா என்ன பண்ண, அந்த பிள்ளைகிட்ட கிடைக்குமா, கிடைக்காது. ஆனால் நம்ம ஆண்டவர், அண்ட சராசரி படைத்தவர், இந்த உலகத்தையே உண்டு பண்ண அவரிடத்தில் ஒதுமே குறைவே இருக்காது, எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அதை மனதில் நீங்கள் வச்சுக்கோங்க. தேவனிடத்தில் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தை படைத்தவர் அவர்தான், உங்களையும் படைத்தவர் அவர்தான். ஆகையால் நீங்கள் எதை பற்றி கவனம் அவரிடத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற, நான் இருக்கேன்டா உன் தேவன், உன் வலது கையை பிடித்து சொல்கிறாரு பிள்ளையை பார்த்து, நான் இருக்கேன், உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாத அப்படின்னு ஒன்று எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பிள்ளை ஒரு சூழ்நிலையில் ஒரு தவறு நடந்துட்டு நீங்கள் சொல்லுங்க, பயப்படாத நான் இருக்கேன், என்ன நடந்தாலும் பாதவில்லை அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிள்ளைக்கு ஒரு உற்சாகம், நம்ம அப்பா இருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் நம் தகப்பன் அப்படி தாங்க. நீங்கள் ஒரு சூழ்நிலையில் ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்களா, கைவிட மாட்டார். நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து, இன்றைக்கி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்களா, சரி விடுங்க, அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வெளியே வரக்கு தேவன் உதவி பண்ணுவார். ஆனால் அதே பிரச்சனை திரும்ப போய் விழக்கூடாது. ஆனால் அப்போ நீங்கள் நினைக்கிங்க, அப்போ வேறு பிரச்சனை விழாமா, அப்படி இல்லை. அதுக்கான தான் ஞானம் கொடுக்குறாரு ஆண்டவர். பயப்படாதடா, நான் இருக்கேன் அப்படின்னா உனக்கு ஞானம் தருகிறவன் நான் இருக்கிறேன். உனக்கு எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், இந்த சமுதாயத்தில் நீ எப்படி பெரியவனாக வளரணும், உன்னை பார்த்து எல்லாரும் தலைவணங்கணும், அந்த அளவுக்கு நான் உன்னை உயர்த்தவர், நான் உன் கூட இருக்கேன்டா, அதனால் நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதான் ரொம்ப பெரிய முக்கியமான துணை. கூடவே இருக்கிறேன், துணை நிற்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்குறார். இந்த துணை நிற்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு இப்போ குடும்பம்னு இருந்ததுன்னா மனைவிக்கு சொல்லுவாங்க, துணைவி யார் அப்படின்னா துணை நிற்கிறேன் அப்படிங்கிற துணைவின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அந்த வேர்டு நான் உன் கூட நிற்கிறேன் அப்படின்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் கைவிடாதவர்கள், அதான் துணை. அதை தான் நம் தேவன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னா கைவிடவே மாட்டேன். அது எந்த சூழ்நிலை இருக்க, நீ தவறாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் சரி, தவறான இடத்துல உன்னை நான் மீட்டெடுத்து உனக்கு கற்றுக் கொடுப்பேன். சரி, என் பிள்ளை ஏதோ தவறாக நடந்துட்டான், ஏதோ செஞ்சுட்டான், சரி இனிமேல் அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சூழ்நிலை ஏனென்றால் அவனை நான் நேசிக்கிறேன், நான் துணை நிற்கிறேன் அவனோடு. அவன் வலது கையை பிடித்து பயப்படாத, நான் இருக்கேன்டா உன் தேவன். அதே மாதிரி நம்ம பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவோம், தகப்பன் நான் இருக்கேன்டா, அம்மா சொல்லுவோம் பிள்ளை பார்த்து, நான் இருக்கேன்டா, நீ ஏன் கவலைப்படுது, அம்மா நான் இருக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு படிக்கிறதுக்கு என்ன எதுவும் வேணும்னா அப்பாட்ட கேட்டு நான் எல்லாம் வாங்கி தருவேன், இல்லைன்னா நானே உனக்கு எல்லாம் செய்ய தயாராக இருக்கேன். எப்படி தாய் தகப்பன் சொல்லும் பொழுது அந்த பிள்ளை உள்ளத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் எல்லாம் அப்படி தானாக வரும்போது அந்த பிள்ளைகளை பார்த்து அந்த பிள்ளைகள்லாம் அப்படியே முன்னேறி போகும். ஏனென்றால் ஆசீர்வாதம், தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளை மேல் இருக்கிறது. பிள்ளைகள் சில நேரத்தில் தாய் தகப்பனை உதறித்திட்டு போகிறதுனால அந்த ஆசீர்வாதம் இழந்துருவாங்க. சில தாய் தகப்பன்ட்ட பணங்கள் சம்பாதிக்க முடியலனாலும் அன்பு இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், தூண்டுதல் சக்தி இருக்கும். மற்றவங்க பெரியவங்ககிட்ட போயிட்டு ஆறுதலாக அவங்கள்ட்ட பேசி அதை எப்படியாட்டும் அவங்க பிள்ளைகளை படிக்க வச்சணும், வாங்கணும், முன்னேற்றத்தை கொண்டு போகணும்னு சொல்லி மற்றவர்களிடத்தில் அவங்க கேட்டு அவங்க நம்ம பிள்ளைகளை வளர்க்க வைக்கிறதுக்கான அந்த ஆர்வம் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆகையால் உங்களை எப்படியாட்டும் வளர வைக்க தான் தாய் தகப்பனுடைய
ஒரு தூண்டுதலான ஒரு எண்ணம் இருக்கும் வெளியே உங்களை ஓட்டாண்டி ஆக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லை. அதே போல தான் நம் தகப்பன் பரலோக பிதா அவர் நம்ம கைவிடுவாரா? அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வராருங்க. தேடி வந்து அவர் வழி நடத்ததை நீங்கள் பார்க்கணும். நான் விட மாட்டேன்டா உன்னைய, நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் வலது கை எப்பவும் பிடிச்சு வச்சுருப்பேன். நீ எங்கே போகணும், எப்படி வாழணும், எப்படி நீ உயர்ந்த நிலையில் இருக்குன்னு சொல்லி நான் உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் நீ என்னிடத்தில் இந்த வார்த்தையை கேள், நான் இருக்கிறேன். அவர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கணும். கர்த்தாவே நீ துணை நிற்கிறவர். ஒரு சூழ்நிலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஆண்டவரே நீர் எனக்கு துணை நிற்கிறேன். இந்த இன்டர்வியூ நீங்கள் எனக்கு பாஸ் பண்ணதுக்கான எனக்கு துணை நிற்கிறேன். ஒரு வேலை செய்கிறீங்களே, இதை நான் செய்து முடிக்கிறதுக்கு எனக்கு துணை நிற்கிறீங்க. வெளியே போகிறீங்க, போக்குவரத்துக்கு ஆசீர்வாதம், நீர் எனக்குள்ளே துணையாக இருக்கிறீர் ஆண்டவரே. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதிலே பழகிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் நீங்கள் பாக்கியவானாகும். இரவும் பகலும் தியானிக்கிற ஒவ்வொரு நேரமும், வெளியே போகும்போதும் வரும்போதும், வீட்டில் உட்காரும் போதும், நைட்டில் இப்போ படுத்து இருந்து காலையில் எந்திக்கும் பொழுதும் தேவனையே மேல் பிரியமாக இருந்த அதே வார்த்தைகளை சொல்ல 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 உங்களுக்குள்ளே அது பழகி தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருந்து, எப்படி ஒரு தகப்பன் பிள்ளை மேல் அன்பு பிரிய வைக்கிறார், அதை விடையும் பல்லாயிரம் மடங்கு உங்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இந்த அன்பு தேவன் துணை நிற்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.